சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனு மீது நாளை தீர்ப்பு வழங்க இருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ கடந்த 8ஆம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருப்பதால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர் சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இவரை சிபிஐ கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது பொன் மாணிக்கவேல் தரப்பில் இந்த வழக்கில் இவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இதற்கு முன் இருந்த வழக்குகள் பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் தற்பொழுதைய வழக்குகளில் இந்த வழக்கில் பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிவு செய்த அந்த வழக்கு பிரிவுகள் ஜாமீனில் விடுவிக்கப்படக்கூடியதா அல்லது கைது செய்ய வேண்டுமா, அவரை கைது செய்து அவர் சிபிஐ விசாரிக்க வேண்டுமா என்பதுதான் இந்த வழக்கில் கேள்வியாக உள்ளது. எனவே பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது வழங்கக்கூடாதா என்பது குறித்து நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.